ஒரு பொருள் மேலே நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்க, அந்த ஒரு பொருள் வந்து டெய்லி உங்களோட லைஃப்பில் தேவைப்படுது, அந்த ஒரு பொருள் மூலியமாக நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம் அப்படின்னா அது போதை. சரியா? ஆனால் நீங்கள் பண்ணுற ஒரு செயல் உங்களோட சுயநினைவை தாண்டி இருக்குன்னா அது போதை மட்டும் கிடையாது, ஆக்சுவலாக அது உங்களோட வாழ்க்கையிலே ரொம்பவுமே கேவலமான ஒரு விஷயம். சரியா? ஆக்சுவலாக நீங்கள் பாட்டு கேட்குறீங்க, உங்களுக்கு வந்து பாட்டு கேட்காம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னா அது போதை, அது போதை தான். ஆனால் நீங்கள் அந்த பாட்டை கேட்டுட்டு நல்ல விஷயம்தான் பண்ணுறீங்கன்னா அது கெட்ட விஷயம் கிடையாது. சரியா? போதைன்னு ஒரு விஷயம் இருக்குது, பட் ஸ்டில் வந்து அது கெட்டதாக நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா அது ஓகே. இல்லை நீங்கள் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு சுயநினைவே தெரியாமல் ட்ரைவ் பண்ணுவீங்க, அந்த பாட்டை கேட்டால் வந்து உங்களுக்கு சுயநினைவே இருக்காது, அப்படியே பூந்து 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 போயினே இருப்பேன் அப்படின்னா அது போதை. ஆக்சுவலாக வந்து அது ஒரு தப்பான போதை. ஓகேவா? அம்மா மேலே இருக்கிற பாசமும் போதை தான், பொண்டாட்டி மேலே இருக்கிற பிரியமும் போதை தான். ஸோ அப்படி இருக்கும்போது போதை அப்படிங்கிறது தப்பு கிடையாது. நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு உங்களோட சுய நினைவை இழக்கிறீங்கன்னா அது தப்பு. ஓகே, நீங்கள் அதிகமாக அதை அருந்தினாலும் தப்பு தான், கம்மியாக இருந்தினாலும் தப்பு தான். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் விஷத்தை கொஞ்சம் குடித்தாலும் விஷம் தான், அதிகமாக குடித்தாலும் விஷம் தான். நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்குது, உங்களுக்கு என்ன சோகம் இருக்குது அப்படிங்கிறத மறந்து உங்களோட சுயநினைவை இழந்து இன்னொரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் யாருங்கிறதே மறந்து இன்னொரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா அது தவறு.